ஹாய், இன்றைக்கி ஒரு பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கடாய் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா 4 வெங்காயம் 2 தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்க போகிறோம். 1 க்ரீன் சில்லி கட் பண்ணி போட்டுக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம். கூடவே 6 நம்பர் முந்திரியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அதே கடாயை வச்சு கூட பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு பட்டை லவங்கம் சேர்த்துக்க போகிறோம். சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். கூடவே மிக்ஸி ஜாரையும் கழுவி அது கூட சேர்த்துக்க போகிறோம். கிரேவி நல்லா வெந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறிக்க போகிறோம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். தேவையான அளவுக்கு கஸ்தூரி மேத்தி, ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணால் சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடும். எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.